மார்னிங் சாம்பியன்ஸ் இப்போ பார்க்க போற டாபிக் என்னன்னா கேட் ட்ரிபிள் சீரீஸ்ல சீரீஸ் ரெசோனன்ட் சர்க்யூட் அப்படின்னு ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். சீரீஸ் ரெசோனன்ட் சர்க்யூட்ல கண்டிஷன் என்ன சொல்றாங்க? So, series resonance circuits like Xc equal to XL சொல்றாங்க. Capacitance reactance equal to inductance reactance. கெப்பாசிட்டன்ட் ரியாக்டன்ஸும் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸும் ஈக்குவலா இருக்குன்னா அது சீரீஸ் ரெசோனன்ட் சர்க்யூட்க்கு கண்டிஷன் சொல்றாங்க. ஒமேகா நாட்டோட ஃபார்முலா என்ன? So, omega naught equal to 1 by square root of root LC. ஒமேகா நாட் ஈக்குவல் டு 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல்சி அப்படின்னு சொல்றாங்க. தட் இஸ் ரேடியன் பெர் செகண்ட். இசட்டோட வேல்யூ என்ன? So, Z equal to square root of R square plus inductive reactance minus capacitive reactance the whole square, which is where R is minimum. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இசட் வந்து ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஓப்பன் த பிராக்கெட் எக்ஸ்எல் ஸ்கொயர் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஷுட் பி மினிமம் சொல்றாங்க. ஸோ இன்க்ரீசிங் த கரண்ட் பண்ணும்போது என்ன பண்ணலாம்? ஸோ கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது இம்பீடன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ ரேஷியோ வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா I equal to V by R இல்லாட்டி V by Z. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் சொல்றாங்க. வியோட ஃபார்முலா என்ன சொல்றாங்க? V is equal to VR plus J BL minus VC. இதான் V equal to VR plus J ஓப்பன் த பிராக்கெட் VL minus VC சொல்றாங்க. அடுத்தது வெவ்வேறு கண்டிஷனுக்கு பவர் ஃபேக்டர் வந்து எப்படி வரும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒமேகா லெஸ் தென் ஒமேகா நாட்டா இருந்தா ஒமேகா லெஸ் தென் ஒமேகா நாட்டா இருந்தா அது வந்து கெப்பாசிட்டிவ் சர்க்யூட், பவர் ஃபேக்டர் வந்து லீடிங் ஃபேக்டர் இருக்கும். ஒமேகா லெஸ் தென் ஒமேகா நாட்டா இருந்தா தட் இஸ் கெப்பாசிட்டிவ் சர்க்யூட் லீட் பவர் ஃபேக்டர் சொல்லலாம். அது ஒமேகா கிரேட்டர் தென் ஒமேகா நாட்டா இருந்தா ஸோ இந்த கண்டிஷன்ல நம்மளுக்கு அப்டைன் ஆகிற சர்க்யூட் வந்து இண்டக்டிவ் சர்க்யூட், அதோட பவர் ஃபேக்டர் எப்பயுமே லாகிங்ல இருக்கும். ஒமேகா கிரேட்டர் தென் ஒமேகா நாட்டா இருந்தா அது வந்து இண்டக்டிவ் சர்க்யூட் சொல்றாங்க. பவர் ஃபேக்டர் வந்து லாகிங் பவர் ஃபேக்டரா இருக்கும்னு சொல்றாங்க. ஒமேகா ஈக்குவல் டு ஒமேகா நாட்னா ஸோ ஒமேகா ஈக்குவல் டு ஒமேகா நாட்டுங்கும் போது நம்மளுக்கு கிடைக்கிற சர்க்யூட் வந்து ரெசிஸ்டிவ் சர்க்யூட்டா இருக்கும். இதுல அப்டைன் ஆகிற பவர் ஃபேக்டர் வந்து யூனிட்டி பவர் ஃபேக்டர். ஸோ யூனிட்டி பவர் ஃபேக்டர் காரணமா இருக்கும் அந்த ரெசிஸ்டிவ் சர்க்யூட் அப்படின்னு தெரியலாம். அடுத்து சீரிஸ் ரெசோனன்ட் சர்க்யூட் வந்து என்ன சொல்றாங்க? சீரிஸ் ரெசோனன்ட் ஸோ சர்க்யூட் நம்ம பேசிக்கா சீரிஸ் ரெசனன்ட் சர்க்யூட்டை வோல்டேஜ் மேக்னிஃபையர் சர்க்யூட்னு டினோட் பண்ணுவோம். ஸோ சீரிஸ் ரெசோனன்ட் சர்க்யூட் வோல்டேஜ் மேக்னிஃபையர் சர்க்யூட் சொல்றோம். டெல்டா டபிள்யூ வந்து என்ன சொல்றாங்க? டெல்டா ஒமேகா ஈக்குவல் டு பேண்ட்வித்னு சொல்றாங்க. ஸோ அந்த பேண்ட்வித்தோட ரேஷியோ வந்து R by L. இல்லாட்டி அப்படி இல்லைன்னா டிஃபரன்ஸ்ல சொல்லும் போது அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி மைனஸ் லோவர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. இதுவும் இல்லைன்னா ஒன்னொரு ரேஷியோ அப்படின்னா ஒமேகா நாட் டிவைடட் பை தி குவாலிட்டி ஃபேக்டர் Q. ஸோ டெல்டா டபிள்யூ ஈக்குவல் டு பேண்ட்வித் சொல்றாங்க. தட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ஆர் பை எல். இல்லாட்டி அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி மைனஸ் லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஒமேகா 2 மைனஸ் ஒமேகா 1 தட் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா நாட் பை Q. ஒமேகா நாட்டை நீங்க கண்டுபிடிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒமேகா 1 ஒமேகா 2 சொல்றாங்க. ஒமேகா அப்பருக்கு ஃபார்முலா என்ன? ஸோ ஒமேகா அப்பருக்கு ஃபார்முலா வந்து ஒமேகா நாட் பிளஸ் டெல் ஒமேகா பை 2. ஒமேகா லோவர் பார்க்கும்போது ஒமேகா நாட் மைனஸ் டெல் ஒமேகா பை 2. ஒமேகா அப்பருக்கு வந்து ஒமேகா நாட் பிளஸ் டெல் ஒமேகா பை 2. ஒமேகா அப்பர்னாலே பிளஸ் வரணும், ஒமேகா லோயர்னா மைனஸ் வரணும். ஒமேகா நாட் மைனஸ் டெல் ஒமேகா பை 2. ஒமேகா 1க்கான ஃபார்முலா என்ன? ஒமேகா 2க்கான ஃபார்முலா என்ன? ஸோ ஒமேகா 1க்கு வந்து மைனஸ் ஆஃப் R by 2L பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் R by 2L தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 1 by LC. ஒமேகா 1 வந்து மைனஸ் ஆர் பை 2L பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஓப்பன் த பிராக்கெட் ஆர் பை 2L ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 1 பை எல்சின்னு சொல்லுவாங்க. ஒமேகா 2 வேல்யூ ஸோ ஒமேகா 2 வேல்யூ வந்து R by 2L பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் R by 2L த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 1 by LC. ஸோ ஒமேகா 2ன்றப்போ பிளஸ் தான் வரணும்னு தெரியணும். ஸோ வந்து பிளஸ் ஆர் பை 2L இப்போ வந்து பிளஸ் வருது. அங்கே ஒமேகா 1க்கு ஆர் பை 2L மைனஸ் வருது. ரூட்டுக்குள்ள இருக்குது அப்படியே தான் இருக்கு. ரூட் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் பை 2L ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 1 பை எல்சின்னு சொல்லலாம். ஒமேகா சிக்கு என்ன பார்க்கலாம்? ஒமேகா சி ஈக்குவல் டு ஒமேகா நாட் ஆஃப் 1 omega naught into square root of 1 minus R square C by 2L. ஒமேகா சி ஈக்குவல் டு ஒமேகா நாட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஆர் ஸ்கொயர் சி பை 2L அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது ஒமேகா எல். Omega L equal to omega naught divided by 1 minus R square C by 2L. ஸோ அங்கே வந்து ப்ராடக்ட் வந்து ஒமேகா சி வரும்போது ரெண்டுமே ப்ராடக்ட் வேரியபிள். நீங்கள் வந்து ஒமேகா எல் வந்து டிவிஷன் வேரியபிள். ஒமேகா நாட் டிவைட் பை அந்த ப்ராடக்ட்ல இருக்க இன்னொரு டேம் வந்து டிவிசிபிளாக வருது. F சஃபிக்ஸ் R என்ன சொல்றாங்க? ஸோ இங்க ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி வந்து 1 by 2 pi ஸ்கொயர் ரூட் ஆஃப் LC இன் ஹெர்ட்ஸ். குவாலிட்டி ஃபேக்டர். Quality factor Q is equal to 1 by dissipation factor. குவாலிட்டி ஃபேக்டர்னா இன்வர்ஸ் ஆஃப் டிசிபேஷன் ஃபேக்டர் தான் சொல்றாங்க. குவாலிட்டி ஃபேக்டர் Q equal to omega R by bandwidth. செலக்டிவிட்டிக்கும் Qக்கும் ரிலேஷன் என்ன?
செலக்டிவிட்டி வந்து குவாலிட்டி ஃபேக்டருக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கும். செலக்டிவிட்டிக்கும் குவாலிட்டி ஃபேக்டருக்கும் நேரடி தொடர்புன்னு சொல்றாங்க. P சஃபிக்ஸ் DC பவர் வந்து DC பவர் என்ன வரும்? டிசி பவர் நம்மளுக்கு வந்து V ஈக்குவல் டு I V இன் ப்ராடக்ட் ஆஃப் VIன்னு சொல்லலாம், இல்லைன்னா ப்ராடக்ட் ஆஃப் I ஸ்கொயர் Rன்னு சொல்லலாம், இல்லாட்டி ரேஷியோ ஆஃப் V ஸ்கொயர் பை R. ஸோ இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, சீரிஸ் சர்க்யூட்ல உள்ள முக்கியமான ஃபார்முலா எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து சீரிஸ் சிஸ்டம் சர்க்யூட் வந்து கண்டிஷன் XC ஈக்குவல் டு XL தெரிஞ்சுக்கிட்டோம். ஒமேகா நாட் வந்து 1/√LC தெரிஞ்சு, Z வந்து ஈக்குவல் டு R ஈக்குவல் டு மினிமம் பார்த்தோம். அப்புறம் அது எப்படி வோல்டேஜ் ரெப்ரசென்ட் பண்றது, V ஈக்குவல் டு VR பிளஸ் J டைம்ஸ் ஆஃப் VL மைனஸ் VCன்னு பார்த்தோம். அப்புறம் டிஃப்ரெண்ட் கண்டிஷன் வந்து எப்படி சர்க்யூட் எப்படி மாறும், ஒமேகா லெஸ் தென் ஒமேகா நாட் இருந்தால் லீடா இருக்கும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கெப்பாசிட்டிவ் சர்க்யூட் ஒமேகா கிரேட்டர் இருந்தால் இண்டக்டிவா இருக்கும்ன்றாங்க. லேக் பவர் ஃபேக்டர்ன்றாங்க. ஈக்குவலா இருக்கும்போது ரெசிஸ்டிவ் யூனிட்டி பவர் ஃபேக்டர் சொல்றாங்க. சீரிஸ் ரெசோனன்ஸ் சர்க்யூட் வந்து வோல்டேஜ் மேக்னிஃபையர் சர்க்யூட்னு பார்த்தோம். டெல்டா டபிள்யூக்கான ஃபார்முலா பார்த்தோம். ஒமேகா நாட்டுக்கான ஃபார்முலா பார்த்தோம். ஒமேகா அப்பர் ஒமேகா லோயருக்கான ஃபார்முலா, ஒமேகா 1 ஒமேகா 2க்கான ஃபார்முலா, ஒமேகா சிக்கான ஃபார்முலா, ஒமேகா எல்லுக்கான ஃபார்முலா, ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சிக்கான ஃபார்முலா, குவாலிட்டி ஃபேக்டர்னா இன்வெர்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர். குவாலிட்டி ஃபேக்டர் வந்து ரேஷியோ ஆஃப் ஒமேகா ஆர் பை பேண்ட் வித். செலக்டிவிட்டிக்கும் குவாலிட்டி ஃபேக்டரும் டைரக்ட்லி. பவருக்கு வந்து VI I ஸ்கொயர் ஆர் V ஸ்கொயர் பை ஆர்னு பார்த்தோம். இதெல்லாம் கற்றுக் கொடுத்த தம்பி ரோஹித்க்கு நம்ம கண்டிப்பா தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.